ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் வாக்ஸ். நிறைய பேர் வந்து மெசேஜில் கமெண்ட்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. 10th நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குனீங்க, 12th நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குனீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஏப்பா ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு கமெண்ட் பார்க்கும்போது. பட் ஸ்டில் அதை பற்றி ஒரு vlog போட்டால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னோட 12th அண்ட் 10th மார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 12th வரைக்கும் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். 10th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே தமிழ் மீடியம் தான். எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் கிடையவே கிடையாது. டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். மேபி என்னோட 93 பார்ன்னாலாம். ஸோ 90s கிட்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியும். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த எல்கேஜி யூகேஜிலாம் இப்போ பெருசாக இருக்காது. டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்படி கையை வச்சு இப்படி தொட சொல்லுவாங்க. காதை தொட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்பாயின்மெண்ட். அப்படி தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து டைரக்ட் ப்ரொமோஷன் வாங்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனேன். அப்படியே 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, அப்புறம் 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு ஸ்கூலு, அப்புறம் 9th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல். இது மாதிரி நிறைய ஸ்கூல் நான் மாறி இருக்கேன். நிறைய அனுபவம் இருக்குது. அதுவும் வெவ்வேறு ஊரில் வேற படிச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட 10th மார்க் ஷீட். 10th மார்க் ஷீட் பாருங்கள் எப்படி. ஐ மீன் இதுக்கப்புறம் வந்து என்னோட செட்டு தான் லாஸ்ட் செட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வந்து ஃபோட்டோவோட வந்துருச்சு. ஸோ இந்த செட்டில் மட்டும்தான் ஃபோட்டோ இல்லாமல் வந்திருக்கும். நான் தான் அந்த லாஸ்ட் செட்டு, சேவிங் செட்டு. ஸோ இதில் பார்த்தா நான் வந்து 472 வாங்கியிருக்கிறேன். ஸோ தமிழில் ஒரு 92 வாங்கியிருக்கிறேன். ஏன்னு தெரில, தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஆனால் தமிழில் தான் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறேன். ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஆனால் தமிழ் நான் சூப்பராக எழுதியிருந்தேன். ஆனாலும் ஏன் தமிழில் மார்க் வரல அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரில. இங்கிலீஷில் 86 வர்றது பெருசுப்பா இங்கிலீஷ்லாம். அப்புறம் மேக்ஸில் 99 வாங்கிட்டேன். ஒரு மார்க் எதில் போச்சுன்னு எனக்கு தெரில. அப்புறம் சயின்ஸில் 97, அப்புறம் சோஷியலில் 98. ஸோ இதுதான் வந்து என்னோட 10th மார்க். 472 டோட்டலி. மேபி இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னோட மார்க்ஸ். நெக்ஸ்ட் 10th முடிக்கவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அதாவது பாலிடெக்னிக் ஏதாவது போய் சேர்ந்துடலாமா, இல்லை ஐடிஐ ஏதாவது போய் சேர்ந்துருவோமா அப்படிலாம் தோணுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இன்ஜினியரிங் மேலே கொஞ்சம் கிரேஸ் இருந்துச்சா, சரி ஓகே அதனால 11th 12th பண்ணிடலாம் அப்படின்னு 11th 12th போய் விழுந்துட்டேன். 11th 12th போய் விழுந்தா அங்கே தான் வந்து ஓகே மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் குரூப் தான். பட் ஃபஸ்ட் குரூப்பில் வந்து இந்த பயாலஜி எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால நான் பயாலஜியை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்துட்டேன். ஏன்னா இன்ஜினியரிங் தான் போக போகிறேன் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அதனால நம்மளுக்கு இந்த பயாலஜிலாம் செட் ஆகுது அப்படின்னு பயாலஜியை விட்டுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளே போயிட்டேன். அப்புறம் 11th வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. ஸோ 11th போர்ஷன் தான் படிப்போம், 12th தான் 12th போர்ஷன் படிப்போம். ஸோ யூஸ்வலாக அந்த ப்ரைவேட் ஸ்கூல்லாம் 2 வருஷத்துக்கு வந்து 12th போர்ஷனே படிக்க வைப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம வந்து அந்த 1 இயர் படிக்கிறதும் வந்து பாதி போர்ஷன் கவர் பண்ணுவாங்க, பாதி போர்ஷன் கவர் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி தெரியும்ல எல்லாருக்குமே. பாதி இது வந்து செல்ஃப் ஸ்டடியாக தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து படித்து நான் ஒரு ஒரு கொஞ்சம் நல்ல மார்க் தான் வாங்கினேன் 12th-லையும். ஓவராலாக ஒரு 1086 மார்க் வாங்கினேன். 1086. ஸோ அந்த மார்க் ஷீட்டை பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் வந்து என்னோட 12th மார்க் ஷீட். இதுலேயும் வந்து ஃபோட்டோலாம் இருக்காது. இதுக்கப்புறம் வந்து செட்டுக்கெலாம் வந்து ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, தமிழில் 189, இங்கிலீஷில் வந்து 166 அப்படியும் போச்சு இங்கிலீஷு. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து 188, கெமிஸ்ட்ரியில் 187, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 178, அதுவும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மேக்ஸில் 178, அதுவும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ எங்கள் செட்டில் சடனாக வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோதான். ஸோ இதுதான் வாங்க முடிஞ்சது. ஸோ 1086 இதுதான் வந்து என்னோட ஸ்கோர் 12th மார்க் ஷீட். தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் என்னோட 12th மார்க் ஷீட். ஒரு வழியாக அப்படியே 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்சுட்டு கட் ஆஃப் வந்து ஒரு டீசெண்டான ஒரு கட் ஆஃப் வந்துச்சு. 183 சம்திங் இருந்தது. ஸோ அந்த 183க்கு வந்து நான் திருப்பூரில் இருந்தேன்னா, ஸோ டே ஸ்காலராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு திருச்செங்கோடு, ஈரோடு பக்கத்தில் திருச்செங்கோடு இருக்குல்ல, ஸோ அங்கே கேஎஸ்ஆர்னு ஒரு காலேஜ் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நான் வந்து என்னோட பிஇ பண்ணேன். ஸோ பிஇயில் வந்து ட்ரிபிள்இ தான் பண்ணேன். ட்ரிபிள்இ ஏன் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த குரூப் எடுத்தா நீ அங்கிட்டும் போகலாம் இல்லை இங்கிட்டும் போகலாம் அப்படின்லாம் வந்து என் மைண்டை டியூன் பண்ணி விட்டாங்க. மேபி ஐடிக்குள்ளேயும் போகலாம், கோர் கம்பெனிக்கும் போகலாம், நல்ல ஈஸி ட்ரிபிள்இ எடு அப்படின்னாங்க. சரி ஓகே, எனக்கு இந்த ஈஸிலாம் பிடிக்கல, அதனால் ட்ரிபிள்இ எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரிபிள்இ எடுத்து படித்தேன். ஸோ ட்ரிபிள்இ ஒரு 4 இயர்ஸ் தமிழ் மீடியத்துலேருந்து அப்படியே டைரெக்டாக வந்து பிஇ படிக்கிறோம். பிஇ அதுவும் காலேஜில் வந்து நல்லாவே தெரியும்,
தமிழே இருக்காது, தமிழ் பேப்பர்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நான் ரொம்ப பயந்தேன். ஸோ போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ஐயோ நிறைய அரியர்ஸ் வரப்போகுது. ஏன்னா என் அண்ணன் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தான், படிச்சுட்டு பிஎஸ்சி போய் படித்தான். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அரியர்ஸ்லாம் வச்சுருந்தான் நிறைய, எனக்கு தெரியும். ஸோ அதனால நம்மளும் அப்படி தான் வருவோம் அப்படின்னு தான் உள்ளே போனேன். பட் பார்த்தா ஃபஸ்ட்டு செம் கூட இல்லை, இந்த இன்டர்னல் எக்ஸாம் வரும்ல. ஸோ அந்த இன்டர்னல் எக்ஸாமில் வந்து மெக்கானிக்கல் பேப்பர் பேசிக் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டோட பேசிக் பேப்பர்ஸும் நம்ம படிப்போம். ஸோ அப்படி வந்து மெக்கானிக்கல் பேப்பர் தான் ஃபஸ்ட் எக்ஸாம் இருந்துச்சா. ஸோ அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணால் அதில் டயக்ராம் கொஞ்சம் நான் நல்லா வரைவேன். ஸோ அந்த டயக்ராம்லாம் பார்த்துட்டு 40 மார்க்ஸ்க்கு வச்சாங்க, 40 அவுட் ஆஃப் 40 போட்டு கொடுத்துட்டாரு அந்த சார். ஸோ அதில் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டேன். மோட்டிவேட் ஆகிட்டு அப்படியே டயக்ராம் வச்சுட்டு ஓட்டிடலாம் அப்படின்னு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அப்படியே ஓட்டி ஃபைனல் இயர் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு கோல்டு மெடலையும் வாங்கியாச்சு. ஸோ ட்ரிபிள்இயில் வந்து ஓவராலாக 9.25 வந்து சிஜிபி வச்சுருந்தேன் அண்ட் கோல்டு மெடல் வாங்கினேன். ஸோ பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு வந்து அவார்ட் கொடுத்தாங்க என்னோட காலேஜில். இது வந்து என்னோட பி கன்சல்டேஷன் மார்க் ஷீட்டு. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த சிஜிபிஏ 9.25 ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஸோ இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் டாப்பர், அந்த கோல்டு மெடலுக்கான சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்து பழனி பஞ்சை இஸ் அவார்டட் ஃபர்ஸ்ட் ரேங்க் அமாங் 133 கேண்டிடேட்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதோட சர்டிஃபிகேட். ஸ்டில் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னோடய நேம் வந்து அந்த கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறதுனால, ஃபஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறதுனால ஸ்டில் வந்து அந்த பேனரில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த உடன் போர்டில் வந்து இன்னும் என்னோடய நேம் வந்து வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க. பட் ஒரே நெகட்டிவ் விஷயம் என்னென்னா பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. என்னோடய ட்ரீம் கம்பெனி வந்து டிசிஎஸ். ஸோ அந்த டிசிஎஸ்க்காக தான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து கேஎஸ்ஆருக்கே போனேன். ஏன்னா டிசிஎஸோட வந்து டைப் வச்சுருப்பாங்க கேஎஸ்ஆர். ஸோ நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். பட் என்னோட இயரில் என்னோட ஃபேட்டோ என்னமோ தெரில, ரொம்ப கம்மி பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ மொத்தமே வந்து 17 பேரோ 15 பேரோ தான் எடுத்தாங்க அந்த இயர்க்கே. அதனால பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. ஸோ யூஸ்வலாக வந்து என்னென்னா அந்த சிஜிபிஏ 8.5, அதுவும் டிபார்ட்மெண்ட் டாப்பர்ஸ் ஒரு 5 பேர் இருப்பாங்கல்ல. ஸோ நான் டிபார்ட்மெண்ட் டாப்பரு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 5 பேரை டேரெக்டாக வந்து ஹெச்ஆர் ரவுண்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஹெச்ஆர் ரவுண்ட்னா டேரெக்ட் இன்டர்வியூக்கு அனுப்பிடுவாங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் ரவுண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ டேரெக்டாக போனேன், நல்லா தான் பண்ணேன். ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ அதில் வந்து என்னோடய ஹோப் வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்த கம்பெனிஸ்லாம் நான் முழு முயற்சியோட ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபன்னாக வந்து ஒரு எக்ஸாம், அது என்ன எக்ஸாம், ஐயோ, டான்செட். கேட்டுக்கு சும்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், பட் கேட் எழுத முடியல. ஸோ டான்செட் எழுதினேன். டான்செட் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக தான் போய் எழுதிட்டு வந்தேன். பார்த்தா டான்செட்டில் ஒரு 54 மார்க்ஸ் வந்துருந்துச்சு. அந்த டைம் வந்து அது வந்து தமிழ்நாட்டில் வந்து 8th ரேங்க் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ அதில் வந்து அதனால எம்டெக் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதில் ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னு. எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் எனக்கு நிறைய இருந்தது. ஸ்டேட்லேயே 8th ரேங்க் அப்படிங்கிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி டெக் எல்லாமே கிடைச்சது. பட் ஸ்டில் நான் திருப்பூர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் பிஎஸ்ஜியை தான் செலக்ட் பண்ணேன். ஸோ பிஎஸ்ஜியில் ஒரு 2 வருஷம் எம்டெக் பண்ணேன். எம்டெக் எம்படட் சிஸ்டம் பண்ணேன். செம்ம டிபார்ட்மெண்ட்டு, செம்ம குரூப்பு, செம்ம சூப்பராக போச்சு 2 இயர்ஸ். ஸோ முடித்தோன்னே வந்து பிஎஸ்ஜி பற்றி தெரியும்ல. ஸோ டியூவல் பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. எம்படட் கம்பெனி, கோர் கம்பெனி டாடா எல்எக்ஸ்எஸ்ஐ, அதில் ஒரு பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. அண்ட் தென் ஐபிஎம்லேயும் கிடச்சிது. ஒரு சில பல தனிப்பட்ட காரணங்களுக்காக கோர் வேணாம் அப்படின்னு உதறிட்டு இதுக்கு போனேன், ஐடிக்கு போனேன். பட் அது வந்து என்னோட லைஃப்பில் நான் பண்ண பெரிய தப்பு. மேபி கோரில் போயிருந்தா இந்நேரம் வேறு லெவலில் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே, இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வால்மார்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், ஓகே தான். பட் அது வந்து என்னோட லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எம்டெக்கில் வந்து எம்இயில் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தேன், அதுவும் 9+ தான் சிஜிபிஏ வச்சுருந்தேன். ஸோ இதுதான் என்னோட எம்இ டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இதில் வந்து சிஜிபிஏ மென்ஷன் பண்ணியிருக்காங்க 9.09 ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஸோ டிபார்ட்மெண்ட் 3rd அதில். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து என்னோட 10th 12th பிஇ அண்ட் எம்இ மார்க்ஸ். ஸோ இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. மேபி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.